கள்ளச்சாராயம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் பிரேமலதா மனு அளித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவியை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசியுள்ளார். கள்ளச்சாராயம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் பிரேமலதா மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது. வடசென்னையில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டசபையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் மாதாவரம் தொகுதியில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்க அரசு முன்வருமா என சுதர்சன் MLA கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, சென்னையை பொறுத்தவரை போட்டித் தேர்வுக்கான பயிற்சி, குடிமை தேர்வுக்கான பயிற்சி மையம் இயங்கி வருவதோடு முதன்மை தேர்வாக இருந்தாலும் ஏறத்தாழ 300 மாணவர்கள் பயிற்சி கொடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கோவையிலும் திருச்சியிலும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தது போல எதிர்காலத்தில் வட சென்னையில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம் அமைக்கப்படும் என்றார். திருவாரூர் ரவுண்டானாவில் கருணாநிதி சிலை அமைக்கப்படும் என பேரவையில் அமைச்சர் KN நேரு அறிவித்துள்ளார். சட்டசபையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் திருவாரூர் தொகுதி வாழவாய்க்கால் ரவுண்டானாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் சிலையை நிறுவ அரசு முன்வருமா என்று பூண்டி கலைவாணன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, திருவாரூர் தொகுதி வாழவாய்க்கால் ரவுண்டானா நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையிடம் ஒப்புதல் பெற்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையுடன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நில மோசடி வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நில மோசடி தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது செய்தது. இதையடுத்து அவர் பிர்சா முண்டா சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஹேமந்த் சோரன் தரப்பில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி ரோங்கோன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். செங்கல்பட்டு அருகே காவலரை தாக்க முயன்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியை சேர்ந்தவர் ராஜாங்கம். இவரது மகன் சத்யா என்கின்ற சீர்காழி சத்யா. இவர் மீது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் என 13 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் மாமல்லபுரம் பகுதியில் ஒரு விழாவில் கலந்து கொள்ள வந்த சீர்காழி சத்யாவை போலீசார் மடக்கி பிடித்தனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு ரவுடி சத்யா மற்றும் அவரது கூட்டாளிகள் தப்ப முயன்றனர். இதையடுத்து தற்காப்பிற்காக போலீசார் சத்யாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். போலீசார் சுட்டதில் காலில் பலத்த காயமடைந்த சத்யா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.